Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே எஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து நாய்ஸ் பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாதியிலே கட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ஆனால் பெருசாக எந்த பொக்கேமான்ஸும் பிடிக்கல. ஸோ நான் பிடிச்ச பொக்கேமான்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன், சிலது காமிச்சிருக்க மாட்டேன். காமிக்காததில் மட்டும் இப்போ காட்டுறேன். எது எது பிடிச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனால் நிறைய பிடிச்சேன், அது மட்டும் நல்லா தெரியும். இங்கே பாருங்க, டிட்டோ. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் மாதிரி இருக்க ஒரு பொக்கிமான, இதெல்லாம் ஆக்சுவலி என்ன டைப்புன்னே தெரில, இதெல்லாம் மாட்டுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் லார்விஸ்டா, ஒரு சூப்பரான ஒரு பொக்கிமான், இது பக் அண்ட் ஃபயர் டைப், சூப்பராக இருக்கும் அது ஐ திங்க். ஆனால் இதை நான் பார்ட்டியில் ஆட் பண்ண போகிறது கிடையாது, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பிடிச்சேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ரா பிடிச்சது. சரி, ஓகே, கசாம்சான் கலைஞ்சு கிடக்குது, ரைட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து டெசர்ட்ல ஒரு டைட்டன் இருக்கான். ஸோ அவனை அடிக்கலாமா? அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கோரியாக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ் நான் கொடுத்தேன். ஸோ பெரிஸ் கொடுக்கும்போது என்ன பிரச்சனைனா ஹாப்பினஸ் கொஞ்சம் அதிகமாகும், பட் ஆனால் அவனோட ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். பேட்டில் பண்ணும்போது கொஞ்சம் அவன் டம்மியாக வந்து செயல்படும், ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவனுக்கு பெல்லு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது பெல்லு பெருனான்னு தெரியல, அந்த பெல்லு ஒன்று கொடுக்கணும். அப்படி இல்லைனா இங்கே ஒரு சிட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிட்டியில் ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த லேடி கிட்ட நம்ம பேசுறது மூலயமா நமக்கு ஹாப்பினஸும் கிடைக்கும். சரி, இப்போ அதனால நான் என்ன பண்ண போகிறோன்னு வச்சுங்களேன். ஐ திங்க் இந்த இடத்துல நான் பிடிக்க வேண்டிய நிறைய பொக்கேமான்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டெசர்ட் டைட்டனையும் நம்ம அடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிம் லீடர்கிட்டே போக போகிறேன், ஓகேவா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு இந்த சிட்டிக்கு நான் மறுபடியும் போக போகிறேன். ஓகே, வந்தாச்சு. ஓகே, கால்வெல்ல டெசர்ட்டில் இருக்கும் கைஸ் இது. இங்கே பாருங்க, கேக் நியான். சரி, வேணாம் விடுங்க, அது கிராஸ் டைப் தான், இருந்தாலும் இப்போதைக்கு அது வேணாம். வேற ஏதாச்சும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. என்னது இது என்ன கருமுன்னே தெரில, அது அப்படியே டீலில் விடலாம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு தான் போனோம். அந்த சிட்டி இங்கே தான் இருக்குது, இப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த ஏரியாவில் வந்து நிறைய புது புது பொக்கிமான் நம்ம இங்கே பிடிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் பொக்கிமான் கைஸ். ஐயோ, மாட்டிக்கிச்சு. இல்லை, நான் தான் மாட்டினேன். இதெல்லாம் பிடிக்க வேணாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் வெளியே. 25வது லெவலா? எல்லாம் ஒரு லெவலுக்கு பவர் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிபாலை தூக்கி போட்டாலே மாட்டிக்கும், அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிப்போம். இங்கே பாருங்க, ஸ்காக்னியோட எவல்யூஷன் வெர்ஷனு. ஸோ நம்மள்ட்ட ஃபயர் டைப் இருக்கான்ல, ஸோ இப்போ இவனை பிடிச்சி வச்சுக்கலாம். வாடாடி, சண்டைக்கு வாடாடி. ஐ திங்க் இது ஹைட் பெருசாக தானே இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கு. 35வது லெவலா? ஐ திங்க் என்னால் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுவோம். ஐயோ, ஒரே அடியில் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அவனை பிடிக்கிறதுக்கு எனக்கு. போச்சு, அவ்வளோதான். ஃப்ளேம் சார்ஜ், நான் ஃப்ளேம் வீல் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான், கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். எதை அட்டாக் போடுறா? நைஸு. அடுத்த அடியில் என் கதை முடிஞ்சது கைஸ். சாண்ட்ஸ்டாமா? போச்சு. வேற ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆஸ்கியூ அட்டாக் ஓபியாக இருக்கும். ஆஸ்கியூ டிராகன் கிளாவ் யூஸ் பண்ண இருக்க பஞ்சம். ஓய்யோ கைஸ், என்ன கைஸ் இது, ஒரே அடியில் கொண்டு போட்டான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பான் போலியே. அவன் வேற கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஹீல் பண்ணிக்கிறான் ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போதும். ஓகே, கெங்கார் வேலைக்கு ஆகுமான்னு தெரில. சரி, கெங்கர் இறக்க விட்றேன். இவனை சாதாரணமாக நினச்சிட்டேன், பயங்கரமாக அடிக்கிறான். ஓகே, நான் ஒரு பாலை தூக்கி போட்டு பார்க்குறேன். ஸோ மாட்டினான்னா லக்கு. ஐ திங்க் மாட்ட மாட்டான், ஏன்னா 25 லெவலுக்கு மேலே நம்மளால் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்பருங்க, மாட்டல. ஓகே, சாண்ட்ஸ்டாம் யூஸ் பண்ணுறான். சாண்ட்ஸ்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு டேமேஜ் ஆகுது. அவனுங்க அங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தும் ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் அட்டாக் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, மறுபடியும் கிரேட் பாலை தூக்கி போட்டு பார்க்குறேன். மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே மாட்டாலும் என் சொல் பேச்சு கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். அது வேற ஒன்று இருக்குது. ஐயோ, என்ன கேஸ் இது? சரி, ஓகே, இந்த அட்டாக் யூஸ் பண்ணு. இது என்ன மாதிரி அட்டாக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த வாட்டி பால் தூக்கி போட்டு பார்க்குறேங்க. அவன் அட்டாக் பண்ணுவான். இப்போ என்ன அட்டாக்கு ஃபெயில்டு. ஸோ இந்த வாட்டி பால் தூக்கி போட்டு பார்க்கலாம். ஓகே, பாலை தூக்கி போடுறேன். அகெயின் கிரேட் பால் தான் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மாட்டிக்கணும். சூப்பர் கைஸ், நம்மகிட்ட இப்போ ஒரு பவர்ஃபுல்லான கிராஸ் டைப் இருக்கு. ஐ திங்க் இது கிராஸ் டைப் தானே, அதுவே எனக்கு தெரியாது, பார்க்கலாம். கிராஸ் ப்ளஸ் டார்க் டைப். ஓகே, நல்ல பொக்கிமான் தாங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் ஆட் பண்ணிப்போம். ஐ திங்க் யாருக்கு பதில் ஆட் பண்ணுறது இவனை, அதானே முக்கியம்.
நம்மகிட்ட இருக்கவனுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெவல் தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு கிராஸ் டைப் கண்டிப்பாக வேணும். ஐ திங்க் நான் ஆஸ்கியூ தான் தூக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, தண்ணிக்குள்ளே போகிற பவர் கிடச்சதுனால ஈஸியாக இருக்குது. பூமி எத்தனை லெவலில் எவல்வ் ஆகும்னு தெரியலையே. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எவல்வ் ஆகுமான்னு தெரில. ரியாலு வந்து பார்த்தீங்கன்னா 220 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா தான் பார்த்தீங்கன்னா அது எவல்வ் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் இதில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறதுன்னு எனக்கு தெரில கைஸ். நானும் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன் எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமான்னு பார்த்தேன். பட் ஆனால் எங்கேயுமே எனக்கு காட்டல. எங்கேயாச்சும் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பார்க்கணும்னு எனக்கும் தெரியல. அப்புறம் எப்படி 220 ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் அதை எவல்வ் ஆகும்னு சொல்கிறானுங்க தான் புரியல. இப்போ நான் என்ன பண்ண வச்சுங்களேன், ஸோ அந்த கிராஸ் டைப் ஒன்று எடுத்து உள்ளே வச்சிருவோம். ஐ திங்க் இவனை தூக்கிடலாம், அவ்வளோதான். ஓகே, ஆஸ்கியூக்கு பதில் இது உள்ளே வச்சுக்கலாம். டிட்டோ இருக்குது. டிட்டோ வேணாம். ஆக்சுவலி இதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா எவல்வ் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ஆனால் இது எவல்வ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். பட் ஆனால் இது எவல்வ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஸோ வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூமி இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பூமி ட்ராகன் டைப் தான். பட் இருந்தாலும் வாட்டர் தான் அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது. அதனால் அவனை அப்படியே வச்சுக்கலாம். ஃபயருக்கு இவன் இருக்கான். ஸோ ஃபைட்டிங்க்கு லுக்காரியோ, எலக்ட்ரிக்கு இவன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசிக்காக நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இப்போ இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த லேடி எங்கேயோ இருக்கும். ஸோ இப்போ அந்த லேடியை கண்டுபிடிக்கணும் நான். இதில் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொடுத்துருக்கான், நல்லா இருக்கு. சூப்பரு, மேலே வந்தாச்சு. இந்த இருக்குங்க பாருங்க. அந்த மிரல் தானே அது பொக்கிமான் பேர். அந்த ப்ளூ கலர் பொக்கிமான் அங்கே தான் போனோம் இப்போ நம்ம. மசில் பேண்டு நைஸு. இன்னும் எதுவுமே பேசலை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நீங்கள் பொக்கிமான் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மாதிரி சொல்கிறாங்க. சரி, உங்களோட பொக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, எஸ்ன்னு கொடுப்போம். ஓகே, நான் ரியலோ கொடுத்தேன். பட் ஆனால் இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்லலையே. நான் நினச்சேன் உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டக்குன்னு ஏறிடும்னு நினச்சேன். பட் ஆனால் எதுவும் ஏறலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எனக்கு. இது ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ இவங்க கூட பேசினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்ட்டு ஒன்றுமே புரியல. சரி, பார்க்கலாம் விடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இடத்துல வேலைக்கு செய்யலை. சரி இருங்க, வேறு ஏதாச்சும் தான் ஐடியா பார்க்கணும். ஹெல்பிங் ஹேண்டா? ஓகே ஓகே, ஐ திங்க் இந்த ஷாப்பில் மேக்னெட்டு, ஹாட் ஸ்டோனு, பாய்சன் ஸ்டாப்பு, இதில் தான் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு தேவையானது பெல் இங்கே இல்லை. ஜென்ரல் குட்ஸ் தூருக்கு பாருங்க. இந்த பெல் வேணும் கோஸ் நம்மளுக்கு. ஐ திங்க் இது ஒரு 5 வாங்கி வச்சுக்கலாமா? 5 வாங்குறதுலாம் கஷ்டம். 25,000 இதுக்கே போயிடுதா? ஸோ அப்படின்னா ஒரு 3 வாங்கி வச்சுக்கலாம். எங்கே போச்சு அது? எதில் இருக்கும்? ஐ திங்க் எங்கே எதில் இருக்குன்னு தெரியாது. தூருக்கு. இது ஒன்று வாங்கியிருக்கலாமா? நான் வேறு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் எஃபெக்டா மேக்கிங் ஃப்ரெண்ட்லி. ஏன் இது எப்படி யூஸ் பண்ணுறது? இருங்க, இறக்கி விடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த பெல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஃபெக்ட் இல்லைன்னு வருது, என்ன கதைன்னு தெரியலையாது. சரி, இது ஆக்சுவலி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதை பற்றி ஏதாச்சும் டுட்டோரியல் வீடியோ இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பி கேண்டியம் உடம்புல இருக்குது. இது எல்லாம் எக்ஸ்பி கேண்டியம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் கொடுத்துட்றேன். இது நம்ம கூட இப்படி ஓடி வரட்டும். ஸோ அப்போயாச்சும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். பெல்லு தான் சொதப்பிடுச்சு. அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. அப்போ ரியாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இந்த மாதிரி சுத்த விட்டு தான் பார்த்தீங்கன்னா அவனை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சுத்த விடுவோம், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாச்சும் ஏறட்டும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இந்த இடம் சொதப்பிடுச்சு. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த சிட்டிக்கு போகலாமா? ஓகே, இந்த சிட்டிக்கு போகலாம். இங்கே போயிட்டு வேறு ஏதாச்சும் நல்ல பொக்கிமான் பிடிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான பொக்கிமான்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் கைஸ். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அந்த டவர் கிட்ட போவோம். இங்கே பாருங்க சிவா மக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல மக்கு இருக்குது. அப்படியே தேடிட்டு போகலாம். இது என்னது இது? இது அந்த ஆக்சுவலி அந்த ரொட்டம் தானே இது பேர். இது ஒரு நல்ல பொக்கிமான் தான் கைஸ். கரெக்டு, ரொட்டம் தான். மெட்டல் க்ளோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. வேக்கப்பு கவுண்டரு. ஓகே, இதை கொடுக்கலாம். ஐயோ கைஸ், என்ன கைஸ் இது? தண்டர் வேவ்லாம் போட்டு பேரலைஸ் பண்ணிட்டான். ரியாலோட ஃபிசிக்கல் மூவ் வந்து வேலை செய்யாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பேரலைஸ் ஆகிடுச்சு கைஸ். அது எலக்ட்ரிக் டைப்பில் அது பூமியை தெரியாமல் இறக்கி விட்டுட்டுனே. ஓகே, சார்ஜு அடுத்த அடி எனக்கு ஹெவியாக விழும், அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, ட்ராகன் பிரத்து. ஓகே, ட்ராகன் பிரத்து நல்லா இருக்குமே. போச்சு கைஸ், பரவாயில்ல. எலக்ட்ரோ பால் தானே விட்டான் இப்போ அவன். ட்ராகன் பிரத்து பெருசாக வேலையே செய்யலை இதுக்கு. அகெயின் நான் பொக்கிமான் இப்போ சேஞ்ச் பண்ணணும். இவன் இருக்கானே, நான் ஏன் இவனை மிஸ் பண்ணிட்டேன்? கேக்னியாவோட எவல்யூஷன், இவன் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல. போச்சுரா, கன்ஃபியூஷன் ட்ரை போட்டான். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், நம்ம ஆள் இருந்தாலும் சமாளிச்சிருவான். இந்த எலக்ட்ரிக் பொக்கிமான்ட்ட இருக்க கடுப்பான விஷயமே இதுதான் கைஸ். பேரலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ மறுபடியும் பேக்கில் போயிட்டு பேரலைஸ் இப்போ நான் எடுத்து விடணும். பேரலைஸு எங்கே பாருக்கிற?
அந்த இருக்கு பேரலைஸ். ஐயோ ஒன்னே ஒன்று தான் இருக்கா? ஓகே ஸோ இதை நான் மாற்றணும் கைஸ். மறுபடியும் போயிட்டு அதை வாங்கி வைக்கணும் நான். ஆனால் இந்த வாட்டி விட போகிறதில்ல, அடிச்சு நொறுக்கிறோம் பாருங்க மறுபடியுமா. ஓகே சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கான். எலக்ட்ரோபால் தான் அவன் யூஸ் பண்ணுவான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு. பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் கைஸ். லெவல் அதிகமாக இருக்கனால பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஒபே பண்ண மாட்டேறான் நம்ம. இது ஒரு கடுப்பு கைஸ். இது ஜிம் லீடர் கூட அப்போ நம்ம சண்டை போடணும் கைஸ். ஒரு 4-5 வாட்டி ஆனால் எதுவுமே பண்ண மாட்டான், அதுக்கப்புறமேட்டு தான் சண்டை போடுவான். ஓகே கன்ஃபியூஷன் ஆகிட்டான். சரி இப்போ நான் என்ன வந்துடலாம், வெளியே வந்துடலாம், விட்டுருங்க. அது கூட இப்போ நான் பிடிக்கவும் முடியாது, பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா என் பேச்சு அது கேட்காது. சரி நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எங்கார் வெளியே வா. எங்கார் நம்ம பையன் எல்லா வேலையும் நான் சொன்னது எல்லாத்தையும் செய்வான். இது ஏதோ ஜோக் பண்ணுறாங்க கைஸ். அவன் பாருங்க கார்லெஸ் பண்ணி விட்டான், மூவ் பண்ண முடியாதாம்மா. ஸோ இப்போ மூவபிள் அட்டாக் எதுவும் வேலை செய்யாது. அப்போ இதை யூஸ் பண்ணு. எலக்ட்ரோபால் போட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கெங்கார். பரவாயில்ல கெங்கார் தப்பிச்சுக்கிட்டான். போடு. இந்த வாட்டி பாலத்துக்கு போடுவோம், மாட்டினா ஓகே. ஓகே கிரேட் பாலத்துக்கு போடுறேன். ஐ திங்க் மாட்ட மாட்டான், இருந்தாலும் பாலத்துக்கு போட்டு பார்ப்போம். ஏய் காக்கா அங்கே நிற்கிது கைஸ். ஏய் பரவாயில்ல பிடிச்சிட்டேன், நான் ஒரு ரொட்டம் பிடிச்சிட்டேன். ஆனால் என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான், அதுதான் ஒரு கடுப்பு. ஓகே இந்த இடத்துல மியாவுத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். மேலே மேலே பெருசாக எதுவும் இல்லை. இந்த இடத்துல என்னத்தை வெடி பார்த்துட்டு இருக்கானுங்க, எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இங்கே. ஓகே இது இருக்குது, இது எடுத்துக்கலாம். சரி கேஸ். ஸோ இது ஒன்றும் வேலைக்கு வரல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அங்கே ஒரு தனியாக ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போவோம் வாங்க. இருங்க இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போவோம். இங்கே ஏதோ இருந்த மாதிரி பார்த்தனே, என்னது இது? இதுவா? சரி இந்த டால்பின் தானே சொன்னீங்க. ஐ திங்க் இது ஒரு ஹீரோ ஃபார்ம் மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஐ திங்க் இந்த டால்பின் நல்லா இருக்குன்னு வர சொன்னீங்க கைஸ். இதுக்கு 2 ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டால்பின் பிடிக்குமா? இதெல்லாம் ஆக்சுவலி நியூ ஜென்ரேஷன் நினைக்கிறேன், அதனால் எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. தண்டர் ஃபேங் போட்டால் சாவறதுக்கு சான்சஸ் இருக்குது, இருந்தாலும் போடுவோம். செத்து போயிட்டாங்க கைஸ் ஒரே கடியில். தெரிஞ்சே போட்டு கொள்றான் பாருங்க அவனை நான். ஓகே கெங்கார் 30 லெவலுக்கு போயிட்டான். ஏய் கேரிடோஸ், கேரிடோஸ் பாருங்க இங்க. ஆல்ரெடி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேரிடோஸ் நான் பிடிச்சேன். ஸோ தண்டர் ஃபேங் இந்த வாட்டி நான் போகிறதுக்கு கிடையாது, பைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ பாலத்துக்கு போட மாட்டிப்பான். டபுள் ஹிட்டா? அடேங்கப்பா என்ன அட்டாக் இது, டபுள் ஹிட்டு. ஓகே நான் பாலத்துக்கு போட்டு இப்போ பிடிக்கிறேன். ஐ திங்க் இவனுக்கும் நான் வந்து சரி ஓகே போடுவோம். கிரேட் பால் தானே, எல்லாமே கிரேட் பால்லே பிடிப்போம். ஐயா எப்படா வெளியே வந்தா? இன்னொரு கடி கடிச்சா செத்து போயிட்டு வாடா நீனு. வாய்டு அட்டாக்கு. ஓகே ஸோ ஓகே மறுபடியும் பித்திக்கு பாலத்துக்கு போடுவோம். நான் இதை நான் பிடிக்கணும் கேஸ், பிடிச்சி இதை நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான் பிடிச்சிட்டேன், நைஸ். ஆனால் இருந்தாலும் என் பேச்சை அவன் கேட்க மாட்டான், லெவல் அப்போ அதிகமாக இருக்கிறான். நான் இப்போ ஜிம் லீடர் கூட சண்டை போட்டால் தான் பார்த்தீங்கன்னா என் பேச்சு கேட்பான் அவன். கேரிடோஸு வேணாம், நான் அந்த சைடு உள்ளே போய் பார்க்குறேன். இந்த தீவில் ஏதாச்சும் நல்ல பொக்கிமான் ஏதாச்சும் இருக்கும் கேஸ், நம்ம அப்படியே போவோம். தண்ணிக்குள்ளே போய்ட்டு மீன் பிடிக்க போகிறோம் பார்த்தீங்களா. நான் இது என்னது பப்பர் ஃபிஷ்ஷா? வேஸ்ட்டு. அது அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ நம்மளுது அதுக்கு முன்னாடி எதாவது டேமேஜ் ஆயிருக்கா? ஓகே ஃபேர்லெஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு போகலாம். ஐ திங்க் அந்த இடத்துல எதாவது நல்ல பொக்கிமான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு பிடிப்போம். ரிவை ஸ்டோனு பேரலைஸ் என்கிட்ட இல்லைல்ல. ஐயோ ஆன்டிடோடு இருக்குது, ஆன்டிடோடு ஒர்க் செய்யும் தான் நினைக்கிறேன். ஐயோ பேரலைஸு பண்ணலாம். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இருக்கிறத மட்டும் வச்சு சண்டை போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க சார் அந்த பெண் குயின். ஓகே இங்கே பாருங்க இது பெண் குயின். புடி என்ன கேஸ் வினோதமாக இருக்குது இது. லெவலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. தண்டர் ஃபேங் போடு. ஐயா அசையவே இல்லை. என்ன கரும்பு கைஸ் இது? டிரான்ஸ்ஃபார்ம்டா. ஓ ஐஸ் டைப்பாடா அது. ஓகே அகைன் தண்டர் ஃபேங் போடு. மறுபடியும் ஐஸ் விண்டு. போச்சு இவங்க கதையை முடிச்சிட்டான். ஒரு கடியாச்சும் கடிச்சிட்றா. பெருசாக டேமேஜே வெளில கேஸதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இவனை கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாம். ஒரே அடியில் முடிச்சாலும் முடிப்பான்னு நினைக்கிறேன். ஹெட் பைட்டு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அகெயின் தண்டர் ஃபேங் போடு. மறுபடியும் ஹெட் பைட்டா? என்னடா பண்ணுற? அது ஒரு தலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் பைட் போடுறேன் நீனு. ஓகே மறுபடியும் இப்போ கிரேட் பால் போடுறேன். ஆனால் என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க சார், மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
நான் தான் இவன் பால்குள்ளே மாட்டினாலாம் நான் சொல்கிறது கேட்க மாட்டான். ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டான். சரி ஓகே, கெங்கர் இறக்கியிருக்கேன். கெங்கர் பேரலைஸில் இருக்கான். ஓகே ட்ரைன் பஞ்ச் போடு. கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஐஸ் விண்ட் போட்டான். ஓகே அவாய்டு. அப்பா செம்ம அடி கைஸ் இது. இப்போ இந்த அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்க மாட்டேங்குதே. சரி வேறு எதாவது பால் போடலாமா? ஹீல் பாலு, நெட் பாலு, நெஸ்ட் பாலு, ட்ரை பால். ஓகே தண்ணியில் பிடிக்கிற பால் தானே இது. போட்டு பார்ப்போம். இது வாய்ப்பு இருக்குது. இது வாட்டர் போக்கிமான்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மாட்டிச்சு பார்த்தீங்களா? சூப்பர். இப்போ என்கிட்ட ஒரு ஹை லெவல் பொக்கிமான் இருக்குது. பட் இருந்தது என்ன பிரயோஜனம்? யூஸே கிடையாது அது. ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நிறைய இருக்கான். இருங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு என்னோடய பொக்கிமான்ஸை ஹீல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல பொக்கிமானாக இருந்தால் ரிட்டன் வருவோம். அப்படி இல்லைன்னா அப்படியே போய்டும். அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? அங்கே ரைச்சு இருக்காங்க சிங்க. நான் இப்போ உடனே டெலிபோர்ட் ஆகிட்டு என்னோடய பொக்கிமான்ஸ்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டு அந்த ரைச்சு போயிட்டு நான் பிடிக்கலான்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். அந்த இடத்துல ரைச்சு இருப்பான்னு நானே எதிர்பார்க்கல. இப்போ இவங்ககிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொக்கிபால் வாங்கிக்கலாம். அப்புறம் ரைச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்மளை பேரலைஸ் பண்ணுவான். பேரலைஸ் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கிறேன். எவ்வளோ காசெல்லாம் போனோமோ அதே காசு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகே அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. பொக்கிமான்ஸாக நான் ஹீல் பண்ணிட்டேன். என்னோட பாட்டில் இப்போ வேறு யாராச்சும் ஆட் பண்ண முடியுமா? இவன் என்னோட சொல்கிற பேச்சை கேட்க மாட்டானே. ரொட்டம் டிட்டோ. டிட்டோ நான் இதை எதிர்பார்க்கல. டிட்டோ என் பேச்சு கேட்பான்னு தெரியலையே. பேச்சு கேட்டான்னா சூப்பராக இருக்கும். ஓகே இந்த டைமில் கூமி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டான் சரியா. அதனால் கூமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீமில் வைக்க தேவையில்ல. இப்போ அவனை ரைச்சு பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ டீமை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி எடுத்துகிட்டு போகிறேன். லெவல் இதெல்லாம் ரொம்ப கம்மி கேஸ். இது ஒரு நல்ல லெவலாக இருந்தால் கூட ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவன் என் பேச்சே கேட்க மாட்டான். மற்றபடி எவனையுமே என்னோடய பார்ட்டியில் ஆட் பண்ண முடியாது. இது ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ப்ளஸ் இது ஃப்ளையிங் டைப்பு. அது வேணாம். இந்த டீம் அவனை பிடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு இது டிட்டோ தாங்க இறக்க போகிறேன். வாடா ரைச்சு நீயா நானான்னு பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்கு கீஸ். ரைச்சு என்னவா மாறுது? ஃபைட்டிங் டைப்பாக மாறிடுச்சு. ஒரு ஃபைட்டிங் டைப் ரைச்சுவா இது? ஓகே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகு. போச்சு. சர்ஃப் அட்டாக்கா? என்ன கேஸ் இது? எப்போவுமே நம்மளுக்கு டிட்டோ மொக்கையாக வேலை செய்யுது. ஃபஸ்ட் அட்டாக்கு நம்ம தான் கொடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட் அட்டாக்கு நம்மளால் கொடுக்கவே முடியல. ஒரு பொக்கிமான் வேஸ்ட்டாக போச்சு. சரி நான் இவனை இறக்குறேன். அந்த ரைச்சு 60வது லெவல். என்ன பண்ணாலும் முடியாது 60வது லெவலாம். சரி நான் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைச்சு பிடிக்கணுன்ட்டு வந்தேன். நம்ம 60 லெவலுக்கு போயிட்ட பிறகு வேணால் இந்த ரைச்சு பிடிக்க வருவோம். நம்ம 60 லெவலாம் 60 லெவலில் இவங்ககிட்டலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லான பொக்கிமானை பிடிக்கணுமா? ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஜிம்முக்கு போகலாம். ஓகே நம்ம இங்கே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் ஜிம்மு. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வச்சுங்களேன். இப்போ நம்ம பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. கிராஸ் டைப் ஜிம்முன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். ஓகே ஸோ இவன் நம்மளுக்கு யூஸ் ஆவான். டிட்டோக்கு போல இவனை யூஸ் பண்ணிக்கலாம். பூமி மற்ற எவனுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டான். ஸோ இந்த ஜிம்மில் என்ன மாதிரி சம்பவம்லாம் பண்ண போகிறானுங்க தெரில. இங்கேயே நிமோனா நிற்கிறான். வாயா மஜக்கோ கைஸ் இங்கே பாருங்க கைஸ். தமிழில் சொல்கிறாங்க வாயா மஜக்கோ. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனா பேச வந்து கட் பண்ணிட்டேன். அதில் ஒன்றுமே கிடையாது. மொக்கையாக வந்த டைலாக் தான் திருப்பி வந்துட்டு இருக்கு. சரி ஓகே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜிம் லீடர் கூட நீங்கள் சண்டை போனோம்னா அதுக்கு முன்னாடி ஜிம் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோட ஜிம் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவராக ஐடன் சிக்காமா. ஸோ வெளியே ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள போய் மீட் பண்ணி அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ரைட் ஓகே நம்ம அந்த வேலையை பார்ப்போம். நாசமாக போச்சு. சன்ஃப்ளவராக ஐடன் சிக்காமா எங்கே பொறுத்தது? இந்த சைடு தான் காட்டுது. இதுக்குள்ளே தான் போகணுமா? ஓகே இதோ இருக்கு பாருங்க. இந்த லேடி கிட்ட நம்ம இப்போ பேசணும். ஓகே இந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சன்ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு மாமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 சன்ஃப்ளவரை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட் ஓகே வாங்க போகலாம். ஓகே இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த இங்கே இருக்கு பாருங்க. இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா? நைஸு. இப்படி கண்டுபிடிக்கணுங்க. இந்த இடத்துல ரேண்டமாக கிடக்கும் போல. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கல. கிட்ட போயிட்டு அழுத்தணும் அவ்வளோதான். 3 கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல அப்படி இது பாருங்க. இது என்ன துரத்திக்கிட்டே வருது. நான் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் சுற்ற நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒன்று இருக்குது. 4 இன்னும் 6 கண்டுபிடிக்கணும். நான் இதுக்குள்ளே இங்கே ஒளிஞ்சிட்ருக்குமா?
எங்கெங்கெல்லாம் இருக்குன்னே தெரியல கைஸ். என்ன கைஸ் இந்த மாதிரிலாம் கேம் வைக்கிறானுங்க. எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே ஒன்று இருக்கு. இன்னும் 5 கண்டுபிடிக்கணும் கைஸ். அப்படியே இந்த சைடு தேடிக்கிட்டே போவோம், எங்கேயாச்சும் இருக்கும் அது. இங்கே ஒன்று இருக்கு. இன்னும் 4 தான். இவனுங்க வேற என் கூடயே ஓடி வரானுங்க கைஸ். இன்னும் 4 போயிட்டு எங்கே கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே. இங்கே ஒன்று இருக்கு. இங்கேயே 2 இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ மேலே ஒன்று இருக்கு, அதை போயிட்டு எடுக்கலாம். அங்கே ஒன்று இருக்கு, பார்த்துட்டேன். இது 8. ஸோ இன்னும் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்கு. வேற எங்கே இப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னும் 1 மட்டும் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அதுவும் கண்டுபிடிச்சிட்டேங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். இது வரைக்கும் பாருங்க, இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சன்ஃப்ளவரா கூட ஐடென்டிக் விளாட்றான் நான் இங்கே. இது வேற இன்னொரு கொச 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 என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு கிடக்குது. மிரடன் வச்சு ஓடுறதான் கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் பாருங்க, கடைசி ஒன்று. அவ்வளோதாங்க, 10 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம். இது ஒரு கேமு. இதுகிட்ட இதில் பாஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிம் லீடர் கூட சண்டை போடுற மாதிரி வருமா? என்னடா இது? இருங்க ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இது எடுத்து முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜிம் லீடர் கூட சண்டை போட போகிறேன் நான். அவ்வளோதான், நம்ம பாஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஜிம் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்குது? இதோ இதுக்குள்ளே போகணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 சன்ஃப்ளவரும் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம் லீடர் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, ஓகே வந்தாச்சு. இதில் யார் ஜிம் லீடரு? வித்தக்காரனாக இருப்பாங்க. எது மேலே நின்றுட்டு இருக்கான் பாருங்க. சூப்பர் ஹீரோ லேண்டிங். சூப்பர் ஹீரோ லேண்டிங். ஓகே, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? ஸோ என் பேர் தான் பார்த்தீங்கன்னா பேசியூஸ். ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் பொக்கிமானோட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் தான் இந்த ஜிம்மோட லீடராமா. நம்ம வந்து சன்ஃப்ளவராக பிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட்டை வந்து இந்த டவர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீ அந்த சன்ஃப்ளவராக பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டு, ஏதோ கருமமாக இறக்கி விட்றான். மழை பெய்யலைன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சுன்னு வரைக்கலாம். ஓகே, ஃப்ளேம் சார்ஜா, ஃபயர் ஸ்பின்னா, ஹீட் வேவா, எம்பரா? ஓகே, எம்பர் யூஸ் பண்ணும். ஒரே அடியில் செத்துப்போ. மழை பெய்யறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் என்னோடச்சே உரியுது, அது விடக்கூடாது கைஸ். அடுத்த அடியில் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறோம். கண்டிப்பாக முடிஞ்சிடும் அடுத்த அடியில். ஓகே, அகெயின் எம்பர் போட்டு முடிச்சிரு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இன்னும் 3 பொக்கிமான் தாங்க, அசால்ட்டாக முடிச்சிடலாம். என்ன கைஸ் கண்ட கருமத்தெல்லாம் இறக்கி வரேன். இது என்னன்னே தெரியலையே. ஓகே, ஹீட் வேவ் போட்டு முடிச்சு விடு. ஒரே அடி தாங்க, ஹீட் வேவ் வேற லெவலு. ஓகே, லாஸ்ட்டு பொக்கிமான 3 பொக்கிமான் தானே. நான் ஒரே பொக்கிமானை வந்து ஈஸியாக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கேன். சூடோ ஹூடோ. ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் வெறியாக அடிக்கலாமா? ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறி அடிப்போம். ஃப்ளேமாக மாறிட்டோம் கைஸ். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா டெராஃபார்மாக மாறுவார்னு நினைக்கிறேன். மாறி என்ன பிரயோஜனம்? ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா காலியாக போகுது. ஹீட் வேவ் போட்டு முடிக்க போகிறேன் இப்போ நான். சூப்பர். பரவாயில்ல கைஸ், ஒரு ஹெச்பியில் தப்பிச்சு கைஸ். அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடிச்சிருவோன்னே நெக்ஸ்ட் அட்டாக்ல. ஓடு, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக டேமேஜாக விழாது. ஓகே, ஃபயர் ஸ்பின் போடலாமா, இல்லை ஹீட் வேவு, எம்பரு, ஃப்ளேம் சார்ஜ்? ஓகே, ஃப்ளேம் சார்ஜ் போட்டு முடிச்சிடலாம். ஓடு, முடிச்சு விட்டாச்சு. ஸோ நம்மளோட செகண்ட் ஜிம் பேட்சும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு கேஸ். எக்ஸ்பி ரொம்ப கம்மியாக தான் ஏறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஹை லெவல் பொக்கிமான்லாம் பிடிச்சோம்ல, இப்போ பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ரொம்ப கம்மி கம்மியாக வருது. என்ன கேஸ் தலையை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான்.
சிம்பிளாக முடிச்சாச்சு கைஸ், கஷ்டமே படலை. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பொக்கிமான்ஸ்லாம் ஹை லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு போனது. ஓகே, இப்போ என்னால் 30 லெவலில் இருக்க பொக்கிமான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சில நல்ல பொக்கிமான்ஸை பிடிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஜிம் லீடரும் டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ், ஓகேவா? ஸோ இந்த ஜிம் லீடரை நம்ம டிஃபீட் பண்ணது மூலிமா நம்மளுக்கு வந்து லெவல் 30 வரைக்கும் இருக்க பொக்கிமான்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதேமாதிரி இருக்க நம்ம டைட்டனை டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ டைட்டனை டிஃபீட் பண்ணுறது மூலிமா நம்மளோட மிரேரான பவர் அப் பண்ண முடியும், சரியா? ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த டீம் ஸ்டார் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவனை டிஃபீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பொக்கிமான்ஸோட மூவ்ஸ் நம்மளுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங்காக வந்துகிட்டு இருக்கும் கைஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் 4ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. பட் அவனுங்களாம் எங்கே இருப்பானுங்க, இதுக்கப்புறம் எங்கே அன்லாக் ஆகும்னு தெரியாது. ஒருவேளை அவனுங்களை டிஃபீட் பண்ணால் நம்மளுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்பனா கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இன்னும் 2 வீடியோ கழிச்சு தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா நான் ப்ளே பண்ணும்போது வீடியோ அப்படியே கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற கண்டென்ட் மட்டும் கட் பண்ணி வீடியோவாக எடிட் பண்ணி போடுவேன், சரியா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.